நடேசனால பாண்டி வானதியோட லவ்வு பிரிய போகுது. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பராக வந்து நடத்திட்டாங்க. அதுக்கப்புறமா கல்யாண டேட்டையும் குறிச்சிருக்கிறாங்க. அதாவது சென்னையில வச்சு கல்யாணம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே வந்து முறைப்படி நீங்க வந்து இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாருமே நிச்சயத்த நல்லபடியா முடிச்சுட்டு, அங்கேருந்து கிளம்பி வருவாங்க. அதுக்கப்புறமா இங்க 4 நாள் 2 நாள் ட்ராவல் பண்ணி வருவாங்க இல்லையா? அந்த சீன்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, நம்ம வானதி இருந்துட்டு, வேகமா மெடிக்கல் ஷாப்ல இருந்து பாண்டியோட மெக்கானிக்கு கடைக்கு போறாங்க. போனதுமே, "என்ன பாண்டி, நல்லபடியா நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, "என்ன இப்படி கேட்டுட்ட? நிச்சயதார்த்தம் வேற லெவல்ல முடிஞ்சிருச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்ல, உடனே பாண்டி இருந்துட்டு, "நீ தான் அந்த இத மிஸ் பண்ணிட்ட. அந்த ஊர் சைடுலலாம் எப்படி நிச்சயதார்த்தம் வைப்பாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்குறோம். நாங்க எல்லாருமே அந்த ஊருக்காரங்க மாரி ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். சேரண்ணா மட்டும் இல்ல, நிலானி எங்க எல்லாருக்குமே அதே மாரி ட்ரெஸ் வாங்கி குடுத்தாங்க." அப்படின்னு சொல்ல, உடனே வானதி இருந்துட்டு, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, அதெல்லாம் பார்க்க நீ குடுத்து வைக்கல. நாங்களுமே அந்த ஊர்க்காரங்க மாரி தான் ட்ரெஸ்ஸும் பண்ணியிருந்தோம். நிச்சயதார்த்தமும் அந்த ஊர் ஸ்டைல்ல தான் நடந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்னு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நீ தான் வரலன்னு சொல்லிட்ட. இதுக்கப்புறம் திருப்பி இந்த சான்ஸ் கிடைக்குமா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வானதி இருந்துட்டு, "என்னாலலாம் அப்படிலாம் வர முடியாது. இப்ப தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே போட்டுட்டு எப்படி வர முடியும்? அதனால தான் நான் வரலன்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிம்மா, நீங்க பெரிய பிஸ்னஸ் உமன் தான். நான் இல்லன்னு சொல்லல. நீ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்ட. அதுக்கு நான் விளக்கம் குடுத்துக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் சரி. இப்போ என்ன? என்னைய கடுப்பேத்துறியா? நீ வரல. ஆனா நான் அங்க சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு கடுப்பேத்துறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, "இப்ப நீ தானே இந்த கேள்வி கேட்ட. என்ன சொல்லணும் அப்ப? நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கல. அங்க வந்து அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு எப்படியாவது மாத்தி சொல்லணும்னு நினைக்கிறியா? நல்லா நடந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா, அப்படிதானே சொல்லுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, உடனே வானதி இருந்துட்டு, "உன்னைய பார்க்கறதுக்கு வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கண்ணன் ப்ரோ இருந்துட்டு, "என்னண்ணே, நிச்சயதார்த்தம்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சாண்ணே?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஆமாடா கண்ணா, நாங்க எதிர்பார்த்தத விட ரொம்ப சூப்பரா தான் இருந்துச்சு. இனிமே யாராலயும் எதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லடா, நாங்க போய் இறங்குனதுமே அந்த சந்தானியோட மாமன்காரன் வந்துட்டான். நல்லா பயங்கரமா நாங்க அன்னைக்கே அவனாட்டி வெளுக்கணும்னு நெனச்சிருந்தோம். வசமா சிக்குனானா நல்லா அடிச்சு விட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. "சரிண்ணே, வானதி எப்படிதான் உன்னைய வேண்டான்னு சொல்லுச்சோ தெரியல. நாங்க வரமாட்டேன்னு சொல்லுச்சோ தெரியல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதான் எனக்கும் தெரியலடா. இந்த மாதிரியெல்லாம் இவ யோசிக்கிற ஆள் கிடையாது. முதல்லலாம் நான் வருவேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப என்னன்னு தெர்ல, திடீர்னு நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்றா. இந்த அளவுக்கு இவ யோசிப்பாளா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. தினமும் வந்து நான் ஏன்டா கடைய வச்சிருக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்டா பிசினஸ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறவளாச்சே. இவ எப்படி இப்படி சொல்லுவான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. சரி பரவால்ல. என்னத்தையாவது பண்ணட்டும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாண்ணே, வானதி வராம இருந்ததுனால தான் நீங்க அங்க நிம்மதியா இருந்திருக்கிறீங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னக்கண்ணா இப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமாண்ணே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அங்க வானதி வந்திருந்துச்சுன்னா, அவங்க நிலா அண்ணி கூட சேர்ந்து போட்டி போட்டுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தான் முதல் மரியாதை குடுக்குறீங்க, அவங்க தான் எல்லாமே பண்ணணுமா, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்திருக்கும். அது மட்டும் இல்ல, தொட்டதுக்கெல்லாம் உன் கூட சண்டை போட்டுட்டு இருந்திருக்கும். ஏன் நீங்க போட்டுட்டு போற ட்ரெஸ்ஸ கூட, இத போடாத அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமான்டா, நீ சொன்னது சரிதான். இவள கூட்டிட்டு போகாம இருந்ததுனால தான் கொஞ்சமாவது சந்தோஷமா இருந்துட்டு வந்தேன். கொஞ்சம் இல்ல, ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு வந்தேன். ஒரு வேளை இவள நான் கூட கூட்டிட்டு போயிருந்தேன்னா அவ்வளோதான்." அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நேரா மெடிக்கலுக்கு போறாங்க. போயிட்டு வானதி வந்து ரொம்ப அப்செட்ல உட்காந்துருக்காங்க. செல்வா இருந்துட்டு, "என்னாச்சுக்கா? காலையில வந்ததுமே பயங்கர டென்ஷன்ல இருக்கீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "அ ஆமா, டென்ஷன் தான். நீ உன் வேலைய மட்டும் பார்க்குறியா? வேலைய பார்க்குறத தவிர மத்த எல்லாத்தையும் பார்க்குற." அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் டாக்டர் வராரு. வந்துட்டு, "ஏன் வானதி இப்படி இருக்கீங்க?
பார்க்கறதுக்கே பயங்கர டென்ஷன்ல, கோவத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி என்ன பிரச்சனை? காலையிலேயே இப்படி செல்வத்த போட்டு இந்த திட்டு திட்டிட்டு இருக்கீங்களே! அப்போ வர்ற கஸ்டமர் கிட்டலாம் எப்படி நீங்க பழகுவீங்க? எப்படி பேசுவீங்க? ஏன் என்னாச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சாரி வானதி நான் தெரியாம கேட்டுட்டேன். நானு உங்களுக்கு எதுக்கு கோவம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல டாக்டர் நான் வந்து பீகாருக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் என்னாச்சு? நிச்சயம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் டாக்டர் அங்க ரொம்ப ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்னு பயங்கரமா ஆடியிருக்கிறானு இந்த பாண்டி. நான் அங்க போயிருந்திருக்கணும். அப்பத்தான் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இத வந்து மிஸ் பண்ணிட்டேன். திரும்ப என்னால அங்க போக முடியுமா? போக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, உடனே டாக்டர் இருந்துகிட்டு, "என்ன நீங்க இப்படி யோசிக்கிறீங்க? அங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொன்னாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா டாக்டர். நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்து முடிஞ்சுச்சான்னு கேட்டேன்." எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நடந்து முடிஞ்சுச்சு, நல்லபடியா நடந்து முடிஞ்சுச்சுன்னு தானே சொல்லுவாங்க. இவன் என்னமோ, "நான் அந்த ட்ரெஸ்ஸு போட்டேன். நாங்க அந்த ஊர்க்காரங்களாவே மாறிட்டோம். அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. டான்ஸ் ஆடுனோம், வச்சோம், ஆடுனோம், பாடுனோம்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாமே உங்கள கடுப்பேத்தணும்னு சொன்னது தான். அது எல்லாத்தையும் விடுங்க. மைண்ட்ல போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. ஒரு வேளை இந்த பிசினஸ்ல சாதிச்சீங்கன்னா, மறுபடியும் பீகாருக்கு நீங்க டூருக்கே போகலாம். இதுல என்ன இருக்கு? தேவையில்லாம போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. நான் உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லவா? நீங்க சிரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல, உடனே வானதியும், சரி ஓகே டாக்டர்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த டாக்டரும் ஏதோ ஒரு ஜோக் அடிச்சு விடுறாரு. உடனே வானதி பயங்கரமா சிரிக்கிறாங்க. "இப்பதான் நீங்க அழகா இருக்கீங்க. எப்பயுமே நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாதத பத்தி உங்களுக்கு எங்க முக்கியத்துவம் குடுக்குறாங்களோ, அத மட்டுமே முதல்ல நினைங்க. முக்கியத்துவம் இல்லாத இடத்துல, குடுக்காத இடத்த பத்தி நீங்க யோசிக்கணும்னு அவசியமே இல்ல. நீங்க உங்க லைஃப் ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வானதி வந்துட்டு, "ஆமா டாக்டர். இப்ப நான் அங்க போயிருந்தாலும் கூட, அப்படி ஒண்ணும் எனக்கு முக்கியத்துவம் குடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாமே அந்த வீட்டு மருமக நிலாவுக்கு தான் எல்லாமே குடுத்துருப்பாங்க. அவள தான் எல்லா வேலையும் எல்லாமே முன்னுரிமை குடுத்து எல்லாத்தையும் பார்க்க சொல்லியிருப்பாங்க. நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் டாக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்றாங்க. இதுக்கு தான் வானதி சொல்றது, எங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்குதோ, அங்க அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாம மத்த விஷயத்தலாம் நெனச்சுக்கிட்டு, நம்ம பிசினஸ நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போயிர்றாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வானதி இத பத்திலாம் நெனச்சுக்கிட்டேன்னு நைட்டு படுத்துட்டு இருக்கும்போது நம்ம செம்பருத்தி வந்து கேட்குறாங்க, "என்ன வானதி, இன்னைக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்க? என்ன உன் பாய் ஃப்ரெண்டுட்ட பேசலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வானதி இருந்துட்டு, "இல்ல, நான் அவன் கூட சண்டை போட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சண்டை போட்டியா? எதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, என்னைய கடுப்பேத்துற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தான். அதனால தான் நான் சண்டை போட்டேன். அப்படி பெரிய சண்டைலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா நான் தான் கோவப்பட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, எத்தன நாளைக்கு பொறுமையா இருப்பாங்க? பார்த்துக்கிட்டே இருப்பான். "சரிடி போடி போ! நீயும் உன் லவ்வும்" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிருவாங்க வானதி. இந்த காலத்து பசங்க, நீ ஏற்கனவே வாய் ரொம்ப ஓவரா பேசுவ. உன்னோட இம்சையெல்லாம் தாங்கிட்டு உனக்காக ஒருத்தன் இருக்கான்னா, அதெல்லாம் பெரிய விஷயம் தான். தேவையில்லாம உன் வாழ்க்கைய கெடுத்துக்கிறாத அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பெரியம்மா அட்வைஸ் பண்ண, உடனே வானதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, என்ன பாண்டி சாப்பிட்டியா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "நான் சாப்பிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பதில் சொல்ல, "நீ சாப்பிட்டியான்னு பதில் கேட்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏய் நீ சாப்பிட்டியான்னு கேட்ட, நான் சாப்பிட்டேன்னு பதில் சொல்லிட்டு, அடுத்து நான் கேட்க வர்றதுக்கு முன்னாடியே நீயா கேட்டுட்டு பதில் சொல்லிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பாத்தியா, காலையில கோவத்துல போயிட்டோமே, அவள சமாதானப்படுத்தணும், வைக்கணும்னு சொல்லி உனக்கு தோணவே இல்லைல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீ எப்பதான் என்கிட்ட நார்மலா பேசியிருக்க? எப்பயுமே உனக்கு கோவமும் மட்டும் தான் வரும். நீயா கோச்சிட்டு போவ, பிறகு நீயா வந்து கால் பண்ணுவ, என்னைய சமாதானப்படுத்த சொல்லுவ. சரி விடு, எப்படி இருந்துச்சு இந்த 6 நாள் பிசினஸ் எப்படி இருந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அது ஏன் பாண்டி கேட்குற? பயங்கரமா டென்ஷனா இருந்துச்சு. இதுக்கு பேசாம பீகாரே வந்திருக்கலாம்னு தோணுச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா. "இத இப்ப சொல்லு. நான் தான் கொஞ்சம் உனக்கு பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்.
அதனால நீ வா, கொஞ்சம் உனக்கு ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லி சொன்னேல்ல, நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட. சரி விடு, போக போக எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் நெறைய ஸ்டாக்லாம் வாங்கி வச்சேன் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாண்டி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லு அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்க, எங்க பெரியம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க பாண்டி. அவங்கள உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடி சொல்ற? உங்க பெரியம்மா வந்திருக்காங்களா? என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா, நீயும் பேசுற நிலைமையில தான் இருந்தியா? அதெல்லாம் பேசுற நிலைமையிலே இல்ல. அப்புறம் என்ன புதுசா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற? சரி, நாளைக்கு எங்க பெரியம்மா உன்னைய பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் கூட்டிட்டு வரட்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே பாண்டி இருந்துட்டு, கூட்டிட்டு வா வானதி. எங்க எங்க வரணும்னு சொல்லு. பேசாம நான் வேணா பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்ல பாண்டி, நான் சொல்றேன். நேரா கடைக்கு கூட்டிட்டு வந்துரவா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என்னனாலும் என்ன பண்ணாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி சொல்ல, சரி ஓகே பாண்டி. சரி படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாங்க. அதுக்கப்புறமா, பெரியம்மா, நாளைக்கு என் பாய் ஃப்ரெண்ட உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடி சொல்ற? காட்டுறியா? பரவால்ல. இப்பயாவது உனக்கு பெரியம்மா கிட்ட காட்டணும்னு தோணுச்சே. சரி ஓகே, நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, படுத்து தூங்குடி, உடம்பெல்லாம் வலிக்குது நின்னுட்டே இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிர்றாங்க. மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நடேசன் வந்துட்டு வேகமா இட்லி கடைக்கு போறாரு. போயிட்டு, என்ன செம்பருத்தி, நைட்டு வந்தேன். ஆனா நீ கடைய பூட்டிட்ட போல இருக்குது. வந்த வந்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே நான் உன் கடைய தேடி தான் வந்தேன். சரி, இதுக்கப்புறம் உன்னைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதே அப்படின்னு தான் நெனச்சுட்டு ஃபோன் அடிக்கல. அதான் காலையில எழுந்திரிச்ச உடனே ஓடியே வந்துட்டேன் உன்னைய பார்க்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கும் தாங்க. இத்தன ஒரு 4 நாளா, எனக்கும் ஒரு 6 நாளா நிம்மதியாவே இல்ல. நீங்க எப்படா வருவீங்க? எப்படா உங்கள பார்ப்போம்ன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி சொல்ல, "இவ்ளோ ஆசைகள மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம இருக்க என்ன?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படிலாம் இல்ல. நான் முதல்ல உங்க மேல எப்படியெல்லாம் பாசமா இருந்தேனோ, அதே மாரி தான் இப்பயும் நான் இருக்கேன். நான் வந்து மாறவே இல்லங்க." அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "இத பத்தி என் பையன்கிட்ட பேசுறேன் நானு. நீ கவலைப்படாத. நான் அன்னைக்கு சொன்ன மாரி தான். நான் நல்லா சம்பாரிக்கிறேன். உன்னைய வச்சு நானு நல்லபடியா பாதுகாத்துக்கிறேன். நல்லபடியா நான் வாழுவேன். நீ நான் சொல்றத மட்டும் கேட்டா போதும். எதுக்கு இங்க இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற? பேசாம இந்த கடையெல்லாம் எதுவும் வேண்டாம்." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படிலாம் வேணாம். நான் கடைசி வரைக்குமே உழைச்சு சம்பாரிக்கணும். 4 பேருக்கு என் கையால சமைச்சு போடணும். அதுதான் என் ஆசையேன்னு. தயவு செஞ்சு அதெல்லாம் கெடுத்துறாதீங்க." அப்படின்னு சொல்றாங்க. "நீ எங்க சொன்னா கேட்கவா போற? சரி, அதுவும் சரிதான். ஒரு பொம்பள கடைசி வரைக்கும் வேல பார்த்து சம்பாரிக்கணும், சுயமா சம்பாரிக்கணும், சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுல தப்பே கிடையாது. நீ சொல்றது சரிதான்." அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாங்க. "சரி, இட்லி சாப்பிடுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறமா, "என்ன வீட்டுக்கு அங்க பீகாருக்கு போனீங்கல்ல, ஃபங்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லபடியா நடந்துச்சு. அது ஏன் கேட்குற? நாங்க போய் இறங்குனதுமேன்னு மாமங்காரன் வந்துட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு, "சரி, நானு வந்த கையோட உன்னைய பார்க்கறதுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு போயிட்டு நான் அப்படியே வாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து கிளம்புறாங்க. சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு இந்த அ செம்பருத்தியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வானதி ஃபோன் அடிக்காங்க. "பெரியம்மா கடையிலயா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, ஆமா வானதி, கடையில தான் இருக்கேன். பிறகு இந்த நேரத்தில நான் எங்க இருக்க போறேன்? கடையில தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லவுமே, "ஏன் பெரியம்மா வியாபாரம் போய்க்கிட்டு இருக்கா? நானு பாண்டிய பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல. பாய் ஃப்ரெண்ட பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஐயோ வானதி, இங்க ஆளுங்களா இருக்காங்களே. சரி, அ கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்க போவோமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படியா? சரி, அப்ப அவன நான் உன்னைய பார்க்கறதுக்கு வர சொல்லட்டுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி வானதி." அப்படின்னு சொல்லிட்டு இந்த செம்பருத்தி ஃபோன வைக்க, உடனே பாண்டிக்கு ஃபோன போட்டு, "நீ நான் சொல்ற இடத்துக்கு வா பாண்டி." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எங்க வரணும்னு சொல்லு." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீ சொல்ற இடத்துக்கு வாயேன். அங்க எங்க பெரியம்மா இருக்கிறாங்க. அவங்கள உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வானதி போயிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பெரியம்மா கடைக்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க பெரியம்மாவ கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில, "என்ன இங்கே தானே வர சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. பார்த்தா வானதி செம்பருத்தி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன் இவங்க என்ன இவ என்ன இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறா? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவங்க 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அ ஒருவேள இவங்க தான் வானதியோட பெரியம்மாவா இருக்குமோ? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்க பெரியம்மாவா இருந்தா,
அது எப்படி நமக்கு முறை வரும்? ஐய்யயோ! நமக்கு வானதி தங்கச்சி முறையில வரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வேண்டாம். இது இப்படியே விட்டுருவோம். நம்ம அவங்கள பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வானதி கால் பண்ணிட்டு, "என்ன பாண்டி நான் ரொம்ப நேரமா எங்க பெரியம்மா கடையில நிக்கிறேன். உன்னைய காணோமே காணோம். நான் தான் கிளம்பிட்டேன்னு சொன்னேன்ல, இன்னும் காணோம்" அப்படின்னு சொல்லும்போது, "ஐயோ வானதி நான் வர்ற வழியில எமர்ஜென்சியா ஒரு வண்டிய பார்க்கணும்னு சொல்லி கொண்டு வந்து குடுத்துட்டாங்க. கிளம்புனேன் தான் வரணுன்ட்டு. அப்படியே லேட் ஆயிடுச்சு வானதி. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அப்புறம் வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாங்க. "பெரியம்மா அவனுக்கு ஏதோ வேலை இருக்கா பெரியம்மா. அப்புறமா வருவானா" அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, "சரிம்மா பரவால்ல. அ செம்பருத்தி இருந்துட்டு, "சரி பரவால்ல வானதி. எங்க போயிற போறாரு? இங்க தானே இருப்பாரு. நம்ம போய் பார்த்துக்கலாம் இன்னொரு நாளைக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி பெரியம்மா எனக்கும் கடை திறந்துட்டேன். கடையில வேலை இருக்குது கொஞ்சம் நான் போகட்டுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி வானதி பார்த்து போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா பாண்டியோட நிலைமை என்ன ஆகும்னு பார்ப்போம்.